எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பில் வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் திருவண்ணாமலை நகரத்தில் மிகப்பெரிய உழவர் மாநாட்டை நடத்த இருக்கின்றோம். இந்த மாநாட்டின் சார்பில் அதுக்கேற்ப ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் கட்சி மற்றும் எங்கள் உழவர் பேர் இயக்கத்தின் நிர்வாகிகளை இன்று சந்தித்து மாநாடு திடலை பார்வையிட வருகை தந்திருக்கின்றேன். மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் எல்லாம் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பல லட்சக்கணக்கான உழவர்கள் கூட இருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் உழவர்கள், இளைஞர்கள் எல்லாம் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள், உழவர்கள் எங்களுடைய கடவுளாக நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் இன்றைய சூழலில் மிக மோசமான சூழ்நிலை, அவருடைய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நடத்தியிருக்கின்றோம். இது போன்ற ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தவில்லை, நடத்த போவதும் கிடையாது. காரணம், எங்களுக்கு உழவர்கள் என்றால், மீண்டும் சொல்கின்றேன், உழவர்கள் எங்களுடைய கடவுள். எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் இப்போ அதில், அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது நெல்லுக்கு, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் கேட்கின்றோம், கோரி வருகின்றோம். அதே போன்று கரும்பு ஒரு டன்னுக்கு குறைந்தது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. அதே போன்று உழவர்களுடைய அத்துணை விளைச்சல்களுக்கும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதாவது அது பயிராக இருந்தாலும் சரி, பூக்களாக இருந்தாலும் சரி, கனிகளாக இருந்தாலும் சரி, காய்கறி இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கணும், நிர்ணயம் செய்யணும். இது மத்திய அரசு, மாநில அரசு இணைந்து செயல்படுத்த வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ உழவர்கள் தூக்கு கயிறுல தொங்கிட்டு இருக்கிறாங்க. சுயமரியாதை இல்லாத ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. சுயமரியாதையுடன் வாழ முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலைமை கொண்டிருக்கிறது. முதலமைச்சருக்கோ இங்க இருக்கின்ற திராவிட மாடல் அரசுக்கோ உழவர்களுடைய கஷ்டங்களை புரிதல் கிடையாது. எத்தனையோ பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்கலாம். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 38 மாவட்டத்தில் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் அக்ரோ எக்கனாமிக் ஜோன் அங்கங்கே உருவாக்க வேண்டும். உழவர்கள் ஏதாவது அவருடைய விளைச்சல் பயிர்கள் எல்லாம் அங்கேயே விலை மதிப்பு கூட்டுறது, அதையெல்லாம் செய்து அவர்களுக்கு நல்ல விலையை கொடுக்க ஒரு சூழலை உருவாக்கலாம். எவ்வளவு செய்யலாம். இது மேற்கத்திய நாடுகள் அல்ல, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நம்ம ஊர்ல செய்யலாம். இது போன்ற கோரிக்கைகள். அதே போன்று நீர்ப்பாசன திட்டங்கள் எத்தனையோ நிலுவையில் இருக்கிறது. காவிரி குண்டார் திட்டம், சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படேதலா திட்டம் இருக்கிறது. இங்க நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம். இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கடந்த 50-60 ஆண்டு காலமாக கேட்டு வந்துட்டு இருக்கோம், கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முதலமைச்சரும் நாங்கள் நந்தன் கால்வாய் நிறைவேற்றுவோம் சொல்லி எங்க காதெல்லாம் அழுத்து போச்சு கேட்கறதுக்கு. இன்னும் செயல்படுத்தல. இது சாதாரண ஒரு திட்டம். அது ஆனா ஏன்னா மனசு வரல உங்களுக்கு. அதே போன்று இது போன்ற எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விளை நிலங்களை தமிழக அரசு அதை ஆக்கிரமிப்பு தான் நல்லா சொல்ல முடியும், வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு செய்து இது பெரும் முதலாளிகளுக்கு தானமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது நேரடியாகவும் கொடுக்குறாங்க, மறைமுகமாகவும் கொடுக்குறாங்க. சிப்காட் மறைமுகமாக கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகர், இன்டெலெக்சுவல் சிட்டி என்று 1200 ஏக்கர், அது முப்போகம் விளைகின்ற பூமி. அது அபகரிச்சு, அதாவது விவசாயிகளிடம் அபகரிச்சு அதிகாரத்தை வைத்து அது பெரும் முதலாளிகளுக்கு தாரவாத்துக்கிறாங்க. ஏன் இப்போ நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறுல அங்க இருக்கிற சிப்காட் விரிவாக்கம் 3500 ஏக்கர் முப்போகம் விளைகிறது. அங்க அதுல பாத்தீங்கன்னா 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சி தான்.
இது வரைக்கும் இந்தியாவில் இல்லை, எந்த ஆட்சியும் உழவர்களை குண்டர் சட்டத்துல யாருமே போடல. ஆனா இப்ப இருக்க நடக்கின்ற திராவிட மாடல் கொடுங்கோல் ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, 7 உழவர்களை குண்டர் சட்டத்துல போட்டாங்க. அவர்களை போராடி மீட்டு தந்தது நாங்க தான், மருத்துவர் ஐயா, எங்க பேரியக்கம் பாட்டாளி முயற்சி. ஏன்னா எங்கள் கட்சி கிட்டத்தட்ட 90 விழுக்காடு உழவர்கள் தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 63 விழுக்காடு உழவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலைமை மிக மோசமாக, படுமோசமாக இருக்கிறது. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் இது போன்ற கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இது போன்ற மாநாடுகள் நடத்தி இருக்கின்றோம். மாநாடுகள் இதுவரை நிறுத்த போறது கிடையாது. ஆனா இதுல நாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் வாங்க, இதுல பங்கேற்றுங்க. ஏன்னா இதுக்கு முன்பு நம்முடைய நம்மாழ்வார் போன்றவர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இந்த மண், நாராயணசாமி நாயுடு அவர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். அப்பெல்லாம் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இணைந்த காரணத்தால் தான் விவசாயிகளுடைய கோரிக்கையில் நிறைவேற்றிய அந்த காலத்து அரசு. இன்னைக்கு அங்கங்கே பிரிஞ்சு அவங்க அந்த கட்சி இந்த கட்சி, இவங்க சாயம் அந்த சாயெல்லாம் பிரிஞ்சு இருக்கிற காரணத்தால் தான் இப்போ இவங்க அரசு, எந்த அரசு வந்தாலும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய இடத்தை பிடுங்குறாங்க. விவசாயிகளுக்கு விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் கிடையாது, வாழ்வாதாரத்துக்கு கிடையாது. விவசாயிகளுடைய வாரிசுகளுக்கு எந்த நிலையும் இல்லை, எந்த ஒரு எதிர்காலமும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இது இங்கே திருவண்ணாமலை நகரத்தில் நாங்கள் வருகின்ற 21ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு விவசாயிகள் உழவர்கள் மாநாட்டை நடத்தியிருக்கின்றோம். கேள்வியில் ஏதாவது இருக்குங்களா? இந்த மாநாட்டு அதாவது முதல்ல இந்த மாநாடு சம்பந்தமா ஒரே நாள் தான், அதாவது வருகின்ற 21ஆம் தேதி டிசம்பர் 21ஆம் தேதி 4 மணி லெவல், மாலையில் 4 மணியில தொடங்கி கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாம் நாங்கள் முடிச்சிடுவோம். லட்சக்கணக்கான விவசாயிகள் வர இருக்கின்றார்கள். ஏன்னா அங்கங்க நாங்கள் போறது செய்தியெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே பொதுமக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் எல்லாமே இங்க வர திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாய மாநாட்டினால ஒரு திருப்பு நிச்சயமா வரும். ஏன்னா இது போன்ற எந்த ஒரு கட்சியும் நடத்தல. இது கட்சி சார்பில் கூட கிடையாது. உழவர் பேர் இயக்கம் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய ஒரு பேர் இயக்கம் அது. இது சம்பந்தமா இதற்கு முன்பு பல போராட்டங்களை நடத்தி நாங்கள் பல வெற்றிகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்போ ஒரு குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியை பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு கோரிக்கை, பல கோரிக்கைகள் உழவர் பேரியக்கம் பல போராட்டம் நடத்தி இருக்கிறது. இது போன்ற நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்புறம் கிடங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாம் பல போராட்டங்கள்லாம் செய்து, அப்புறம் கரும்புக்கு நிலுவைத் தொகை கொடுக்காத அங்கே பல தொழிற்சாலைகள்லாம், கரும்பு தொழிற்சாலைலாம் இருக்குது, அதில் அங்கே போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் இருக்கு. அதனால இது ஒட்டுமொத்த விவசாய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு. இந்த நேரத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்கின்ற காலத்துல நாங்க மக்களுடைய பிரச்சனைகளை நாங்க கண்டறிந்து, இது குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இது. ஏன்னா விவசாயத்தை பத்தி யாருமே பேசல, ஏதோ ஒரு உதட்டளவுல பேசிட்டு இருக்காங்க தவிர மனசளவுல யாருமே எந்த கட்சியும் செயல்படல. விவசாயிகளுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் போய் சேரல, தமிழக அரசும் தரல. அதுதான் இது இந்த நடக்கின்ற அரசு விவசாயிகளுக்கு எதிரான அரசு. விவசாயம்னா என்னன்னு தெரியல, முதலமைச்சருக்கு விவசாயம் என்னன்னு தெரியல, அவங்க துணை முதலமைச்சருக்கோ மற்ற அமைச்சர்களுக்கோ விவசாயம்னா என்னன்னு தெரியல. தெரிஞ்சாதான் அங்க செயல்படுத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க விவசாயிகள். தினம் அறிவிப்பு தான் வந்துட்டு இருக்குது. ஆனா வெற்று அறிவிப்புகளா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் விவசாயத்துக்குன்னு ஒரு அறிவிப்பு, முழுமையான அறிவிப்பு எதுவுமே வரல. அவங்களுக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருக வரல. அதான் இந்த அரசு திமுக அரசு முதலாளிகளுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசா நான் பாக்குறேன். விவசாயிகளுக்கு தரல. மத்திய அரசையும் நான் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். மத்திய அரசும் வலியுறுத்தி இருக்கு. சமீபத்துல மத்திய அரசை எதிர்த்து டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்தது. அந்த பேரணிக்கும் நாங்க ஆதரவு கொடுத்தோம், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம். கிசான் திட்டத்துல 2000 ரூபாய் வர திட்டம் நிறைய விவசாயிகளுக்கு இங்க இருக்கிற அதிகாரிகளால நிறுத்தப்பட்டிருக்கு. அது அதான் நிறைய அரசு கொடுக்கறது கூட கொடுக்காம இருக்காங்க. இல்ல, அது ஒண்ணு மத்திய அரசு தொடக்கத்துல அதிக அளவுல அங்க மக்களுக்கு அந்த நல்லது ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபாய், 2000 ரூபான்னு சொல்லிட்டு 6000 ரூபாய் கொடுக்கறதுக்கு திட்டம் தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி மக்களுக்கு, 12 கோடி விவசாயிகளுக்கு. அதன் பிறகு அது 6 கோடியா குறைஞ்சிடுச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதெல்லாம் அது குறைக்க கூடாது. ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசும் விளம்பரம் செய்யுதுன்னு சொல்றீங்களா? இது மாதிரி ஏதாவது கேட்கணும், நான் அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது இது விவசாயிகளுடைய பிரச்சனையை
நீங்க மத்திய மாநில அரசு இணைந்து செயல்படுத்தணும். எங்களுடைய நோக்கம் அடிமட்ட கோரிக்கைகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துங்கள். கரும்புக்கு 5000 ரூபாய் ஒரு டன்னுக்கு, நெல்லுக்கு 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோ. அதை அறிவிங்க. ஏன்னா இதுக்கு முன்பு வந்து மத்திய அரசு ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 50 ரூபாய், 75 ரூபாய், 78 ரூபாய், 83 ரூபாய் தான் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு வந்து உயர்த்திட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்போ இருக்கிற இதுக்கு முந்தைய இருக்கிற அரசெல்லாம் வந்து 700 ரூபாய்லாம் கொடுத்துருக்குறாங்க ஊக்கத்தொகைன்னு. இப்போ இருக்கிற அரசு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை வந்து 120 ரூபாய், 130 ரூபான்னு ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால விவசாயிகள் எந்த பயனும் இல்லை அதில். அதாவது இப்போ சற்று முன் வந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் அவர்கள் காலமானார் என்ற செய்தி கேட்டவுடன் எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக ஒரு சிறந்த தலைவராக, காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம். சார், மஞ்சள் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் நிவாரணத் தொகை வழங்குறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் நிறைந்த மாவட்டம், பல்வேறு பயிர்கள்லாம் இதாகிடுச்சு, நாசமாயிடுச்சு. ஆனால் அரசு இது வரைக்கும் செவி சாக்க நீங்கள் வலியுறுத்துவீங்க. அதாவது சமீபத்தில் நடந்த இந்த பெங்கல் புயல் பிறகு இன்னும் எந்த பகுதிக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கிடையாது, கடலூர் மாவட்டத்துக்கும் சரி, கள்ளக்குறிச்சியும் சரி, திருவண்ணாமலையும் சரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் வந்து போய் சேரலை. விழுப்புரம் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் போய் சேரலை. நாங்கள் போய் செய்தி வந்துட்டு இருக்குது, எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் அதாவது இந்த வெள்ளம், அதாவது திமுக அரசால் நடந்த வெள்ளம், தென்பெண்ணையில திமுக அரசால் நடந்த வெள்ளம். அது சாத்தனூர் அணையை வந்து விடிய காலையில முன் அறிவிப்பு இல்லாம கிட்டத்தட்ட திறந்ததுனால 1,70,000 கன அடி ஒரு வினாடிக்கு திறந்ததுனால மிகப்பெரிய வெள்ளம் வந்து அவங்க வீடு நாசமாயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தினால, தென்பெண்ணை வெள்ளத்தினால 19 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த பெங்கல் புயல்னால கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் இறந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் எதுவும் போய் சேரலை. இன்னும் சாப்பாட்டு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் முதலமைச்சரை கேட்ட கேள்வி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அங்கே வந்து வெள்ளம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்க நிவாரணமா. சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னா 6000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு. அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு அது என்ன 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? என்ன பாரபட்சம் அது? சென்னைக்கு ஒரு நீதி, கடலூருக்கு ஒரு நீதி, திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா? ஏன் சென்னையில் மக்கள் எல்லாம் அங்கே என்ன புண்ணியம் பண்ணியிருக்கவங்களா, இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க பாவம் பண்ணியிருக்கவங்களா? அங்கே 6000 ரூபாய், இங்கே 2000 ரூபாய், என்ன அது? அப்போ உங்கள் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அது என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மமான செயலாக நான் பார்க்குறேன். நான் எல்லாத்துக்கும் சமமான கொடுக்க வேணும் தானே. நீங்கள் கொடுக்கறது 2000 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடருக்கே ஆகாது. அவ்வளோ வீட்டை சுத்தப்படுத்தி செய்ய முடியல அதில். அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்கம், மேலூர், மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5500 ஏக்கர் பரப்பளவில் வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு அதில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு ஏலம் விட்டு இருக்கிறாங்க. 10 மாதம் அமைதியாக இருந்த திமுக அரசு இன்று அங்கே மக்கள் எல்லாம் போராட்டம், எங்களை போன்ற அரசியல் கட்சிகள்லாம் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்டாவாகி நாங்களே இதை எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து அதை தொடக்கத்தில் எதிர்த்துக்கிறோம்லாம் சும்மா பொய் அதெல்லாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யாரு தொடங்க போறாங்க தெரியுமா? தூத்துக்குடியை அழித்த ஸ்டெர்லைட் நிறுவனம், அவர்கள் தான் தொடங்க போறாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க, தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸ்டெர்லைட்டு, வேதாந்தா, தூத்துக்குடி, திமுக அரசு, அப்போனா நீங்க இந்த கனெக்ஷன்லாம் நீங்க பார்த்துப்பீங்க. இதனாலதான் ஆர்வமா டங்ஸ்டன் சொன்ன உடனே, ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாய நிலம், நம்முடைய கடந்த கால பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாமே அங்க அடையாளங்கள் அங்க அவ்வளோ இருக்கு, அந்த பகுதியில் இருக்கு. அங்க இதெல்லாம் அழிச்சிட்டு டங்ஸ்டன் யாருக்கு? ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்க திட்டமிடு, மிகப்பெரிய ஒரு திட்டமா நான் பாக்குறேன் நான் அதில். அதனால
நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதி நாங்க கொடுக்கறதுக்கு அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு, நாங்க கடுமையா போராட்டங்கள் நாங்க செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். அதே வேளையில இதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில ஆவேசமா பேசினார். நான் பதவியில இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேட்கிறேன். மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? என்எல்சி நிறுவனம் கடலூர்ல, அதாவது முப்போகம் விளைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே 50,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. இன்னும் 50,000 ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு துடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு திமுக அரசு, திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அத நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்களா இல்லையா? இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம், விவசாய நிலம், அது நிலமா இல்லையா? அங்க விவசாயிகளே இல்லையா? இதுவும் தானே நிலக்கரி சுரங்கம். டங்ஸ்டன் சுரங்கம் நீங்க எதிர்க்கிறத முதலமைச்சர் நிலக்கரி சுரங்கத்தையும் எதிர்க்கணும்ல நீங்க. என்ன ஒரு பாரபட்சம் அப்ப இதுல இருந்து தெரியுது முதலமைச்சருடைய வேடம், இரட்டை வேடம் தெரியுது. நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம். எவ்வளவு பெரிய அழிவு இதுங்க. விவசாய நிலம், முப்போகம் விளைகிற நிலம், பொன்னான நிலம். அது இல்லாம டெல்டா பகுதி, அது காவிரி டெல்டா பகுதி. அது அழிக்கிறது துடிச்சிட்டு நாங்க எவ்வளவோ போராட்டம் பண்ணோம். அப்பெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த மக்களை விரட்டி அங்க இருக்க விவசாய நிலத்தை, அந்த நெல் விளைகிற பயிரெல்லாம் மிஷின்லாம் பொக்லைன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்ல முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் சொல்ற அந்த முதலை கண்ணீர் எல்லாம் டங்ஸ்டன் நிலம், டங்ஸ்டன் சுரங்கம், நிலக்கரி, டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன்னா அதே நிலைப்பாடு நீங்க என்எல்சி எடுங்க. என்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள், இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு. அதனால இதை முதலமைச்சர் வந்து அறிவிக்கணும். என்னன்னு, நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும், உணவு கொடுத்துட்டே இருக்கணும், அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த நிலத்தை பாதுகாப்போம் முதலமைச்சர் அறிவிக்கணும். அடுத்தது சமீபத்தில் சட்டசபை 2 நாள் சட்டசபை நடந்தது. அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதுல ஒரு முக்கியமான வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தது 100 நாட்கள் சட்டசபையை நாங்கள் நடத்துவோம், அந்த சட்டசபை நடப்பை நேரலை தொலைக்காட்சி, லைவ் டெலிகாஸ்ட், அதை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள். 2மே செய்யல, 2மே ஏமாத்திட்டாங்க, மக்களை ஏமாத்திட்டாங்க. எவ்வளவு தெரியுமா இந்த ஆண்டு சட்டமன்றம் நடந்தது? எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா? 18 நாட்கள். வெறும் 18 நாட்கள் இந்த ஆண்டு 2024 வெறும் 18 நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை கூடியிருக்கிறது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயலா நான் பாக்குறேன், ஆன்டி டெமோக்ராட்டிக். ஏன்னா குறைஞ்சது 100 நாட்கள் நடத்தணும். இருக்கிறது 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய தொகுதி பிரச்சனையெல்லாம் வெறும் 18 நாள்ல பேச முடியுமா? அந்த 18 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 4 நாட்கள் வந்து இவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவையை ஒத்தி வச்சுட்டீங்க. ஆமா, பில்ஸ் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் உரை அப்படிலாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. அது வெறும் 14 நாட்கள் நடத்தி அது எத்தனை மசோதா, அதுவும் கிட்டத்தட்ட எத்தனை 18 மசோதா, 16 மசோதாக்கள் ஒரே நாள்ல 16 மசோதாக்கள், எந்த விவாதம் கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி நடக்குது. இதுதான் திராவிட மாடல்ல? இதுதான் திராவிட மாடல்? உங்க திராவிட மாடல்ல மக்களை ஏமாத்துறது? வெறும் 14 நாள் இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள், ஓராண்டுக்கு 14 நாள் நீங்க சட்டமன்றம் நடத்துறீங்க, உங்களுக்கு வாக்குறுதி வேற கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. திமுக அரசின் சிறப்பான செயல்பாட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் சொல்லி அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. 300 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. பார்க்க தானே போறோம். மக்கள் வந்து மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க. கோபம்னா நான் சொல்ல மாட்டேன், ஆத்திரத்துல இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம். அதனால நிச்சயமா மக்கள் எங்க போனாலும், ஏன்னா இவங்களுடைய
நிலைப்பாடு இவங்க சொல்ற அதாவது இன்னொன்று அந்த அதானி பிரச்சனை. இந்த அதானி பிரச்சனையை செந்தில் பாலாஜி கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, அதானி கிட்ட நாங்க மின்சாரம் வாங்கல. இது எப்படி தெரியுமா இருக்கு? லஞ்சம் கேட்குறப்போ, டேய் என் கையில நேரடியாக கொடுக்காத, டேபிள் வச்சுட்டு போ. கேட்ட நேரடியாக நான் வாங்கல, டேபிள் வச்சுட்டு போனாங்க. அப்படிதான் இருக்கு. அதாவது SECIன்னு இருக்கு, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது மத்திய அரசு நிறுவனம். இந்த மத்திய அரசு நிறுவனம் இந்தியாவில் உள்ள சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கின்ற நிறுவனங்களிடம் மின்சாரத்தை பெற்று அது மாநில அரசுகளுக்கு விற்று கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தில் அதானி தான் அதிக அளவில் அந்த நிறுவனத்துக்கு மின்சாரம் வழங்குகின்றார். அதிக விலையில ₹2.61. இந்த ₹2.61 அதே ஆண்டுல ₹2 ஒரு யூனிட், ₹2 தமிழ்நாட்டில் பல தனியார் நிறுவனங்கள் முன் வந்தார்கள். நாங்க கொடுக்குறோம், ₹2 ஒரு யூனிட் கொடுக்குறோம் முன் வந்தார்கள். ஆனா அதை விட்டுட்டாங்க இவங்க. ₹2.61 ஒரு யூனிட்டுன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி அந்த SECI மூலமா வாங்கியிருக்கிறாங்க. அந்த SECI யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? அதானி கிட்ட இருந்து வாங்குறாங்க. அவ்வளவுதான். அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நியூயார்க்ல. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்தியாவில் 5 மாநிலங்கள்ல ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழல் யாருன்னா, அதானி அந்த 5 மாநிலங்கள்ல பணம் கொடுத்து அதானியுடைய மின்சாரம் SECI மூலமாக மாநிலங்களுக்கு விநியோகம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு அமெரிக்காவில் வழக்கு பதிவு பண்றாங்க. அந்த வழக்கு பல விசாரணை நடத்தி தான் பதிவு பண்றாங்க. அமெரிக்காவில் சும்மாலாம் பதிவு பண்ண மாட்டதில்ல, எல்லாமே ப்ரூஃப் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தமிழ்நாடு டான்ஜெட்கோ பேர் வருது. அல்ல இதை கேட்டா, இதுக்கு விசாரணை நடப்பீங்களான்னு கேட்டா, முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு, அதானி மீது JPC ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அதை நடத்துவதற்காக பாமக ஆதரவு கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கிறார். இந்த கேள்விக்கு அவர் கேட்கறதுக்கு 4 நாட்கள் முன்பே நான் பதில் சொல்லிட்டேன். நான் சொன்ன பதில் அதானியை மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்துங்கள். அது JPC மூலமா நடத்துங்க, CBI மூலமா நடத்துங்க, இன்கம் டாக்ஸ் மூலமா, ED மூலமா, ஏன் அமெரிக்காவில் FBI மூலமா நடத்திட்டு போங்க. எல்லா வகையிலையும் விசாரணை நடத்துங்க, அதானியை நடத்துங்க. நாங்க ஆதரவு கொடுக்குறோம். நாடாளுமன்றத்துக்கு உள்ளே ஆதரவு கொடுக்குறோம், வெளியிலையும் ஆதரவு கொடுக்குறோம். அதே வேளையில டான்ஜெட்கோ பேரு, தமிழ்நாடு மின்சாரத்துறை பேரு அமெரிக்கா நீதிமன்றத்தில் வந்திருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுக்காக வந்திருக்கு. அதற்கு நீங்கள் CBI விசாரணை நடத்துவீங்களான்னு நான் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. மௌனமா இருக்கிறாங்க. அப்ப மௌனம் எதுக்கு அறிகுறி? நாங்க தப்பு பண்ணிருக்கிறோம், அதனால நாங்க விசாரணை நடத்த மாட்டோம். மடியில கனம் இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் இருக்கும், மடியில கனம் இல்லைன்னா நீங்க விசாரணை நடத்திட்டு போக வேண்டியதானே. நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன்ல, நாங்க சொன்னது நீங்க ஏத்துக்க வேண்டியதானே. நீங்க JPC கேட்டீங்க, நான் சரின்னு சொல்றோம். நாங்க CBI விசாரணை நடத்துன்னு கேட்கிறோம். தமிழ்நாடு பேர் கப்பல் ஏறிட்டு போயிட்டு இருக்கு அமெரிக்காவில். அசிங்கமா இருக்குது இதெல்லாம். இதுக்கு விசாரணை நடத்துனா நாங்க நேரடியா அதானி கிட்ட வாங்கல, மறைமுகமா வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பதில். திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டாமலூர் பகுதியில் சில மாதங்கள் முன்னாடி கட்டி முடிச்சு 16 கோடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. ஆட்சியில கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள், பாலங்கள் அனைத்தும் உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காரு. அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா இவங்க எல்லாமே அது லஞ்சம் வாங்கிட்டு தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. தரமில்லாத இது போன்ற கட்டிடங்கள், பாலங்கள், சமீபத்தில் பார்த்தோம் இவ்வளோ பெரிய பாலம், அதுக்கு பிரம்மாண்டமா தொடக்க விழாலாம் செஞ்சாங்க.
அது இல்லாமல் அது ஒரு 4 மாதத்துக்கு முன்பு தான் அதுக்கு பண்ணாங்க. இப்போ பாலம் பார்த்தா பாலம் நிற்கல, இல்லை அடிச்சுட்டு போயிடுச்சு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் போன்று மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பீகாரில் தான் திடீர்னு ஒன்றுமே காணாமல் போயிடுது. அந்த நிலைக்கு வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் லஞ்சம் தான், காசு தான், தரம் இல்லாத இதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நிச்சயமாக இவர்கள் பதில் சொல்லி ஆகணும். நன்றி சார். வேற ஏதாவது இருக்கா?